ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபிங்க. நீங்கள் இதை கண்டே பிடிக்க முடியாது பார்த்த உடனே என்னன்னு சொல்லிட்டு. எஸ், பாவக்காய் ஃப்ரிட்டர்ஸ் தாங்க. வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் பாவக்காய் குட்டி குட்டி க்யூப்ஸாக கட் பண்ணி இந்த ஷேப்ஸில் எடுத்து வச்சுருக்கேங்க. இதோட கொஞ்சம் நீங்கள் பெருசாக கட் பண்ணாலும் ஓகே, நோ ப்ராப்ளம். இது ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை நம்ம மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டிக்கலாம். இதோட பெரிய க்யூப்ஸாக நீங்கள் கட் பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஏன்னா நம்ம இதை கிரைண்ட் தான் ஃபஸ்ட்டு பண்ண போகிறோம். ஸோ கிரைண்ட் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன். கோஸாக இருந்தால் போதும். பாருங்கள், இதை கிரைண்ட் பண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த அளவுக்கு அதை கிரைண்ட் பண்ணியிருந்தால் போதுங்க. ரொம்ப மையாக இருக்க வேணாம், லைட்டாக அடிபட்டிருந்தால் போதும். தண்ணியே ஊற்றாமல் மெயினாக ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து இது கூட 1 கப் கிட்ட கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேங்க. அதை இதோட ஆட் பண்ணிடுறேன். அடுத்து 1/4 கப் அளவு அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதையும் ஆட் பண்ணிட்டேன். இது கூட காரத்துக்கு தகுந்தாப்புல சிவப்பு மிளகாய் தூள், ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிட்டேன். அடுத்து ஒரு 1 ஸ்பூன் கிட்ட இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணுறேன். ஒரு 1லேருந்து 1.5 ஸ்பூன் சோம்பு பவுடர் ஆட் பண்ணுறேங்க ஃப்ளேவருக்காக. 1/2 ஸ்பூன் கிட்ட ஜீரக பவுடர் ஆட் பண்ணுறேன். திரும்ப ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட கருவேப்பிலை பொடி ஆட் பண்ணுறேன். இதை நான் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேங்க. அடுத்து ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட ட்ரை ஆம்ச்சூர் பவுடர் ஆட் பண்ணுறேன். 1/2 ஸ்பூன் கிட்ட கரம் மசாலா ஆட் பண்ணுறேன். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. உங்களுக்கு ஆம்ச்சூர் பவுடர் கிடைக்கலன்னா கூட லைம் ஜூஸ் கூட நீங்கள் விட்டுக்கலாம். ஸோ இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு தண்ணியே ஊற்றாமல் தாங்க மிக்ஸ் பண்ணுறோம். அப்புறம் தேவைக்கு ஏற்ப நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் கிட்ட ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதையும் ஆட் பண்ணிடுறேன். திரும்ப ஒரு 1/2 கப் கிட்ட ஆட் பண்ணுறேங்க. ஆனியன் கூட போட்டால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ 1.5 கப் கிட்ட டோட்டலாக ஆனியன் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் நல்லாவே மிக்ஸ் பண்ணியாச்சு. உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி ஆகிட்ட மாதிரி ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ ஃபஸ்ட்லேருந்து நம்ம தண்ணியே இல்லாமல் தான் பண்ணியிருக்கோம். கூட ஜஸ்ட் ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் நான் தண்ணி ஆட் பண்ணுறேன். தான் சேர்ந்தாப்பில் இருக்கும், அதுக்காக. இப்போது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். திரும்ப ரோல்டு ஓட்ஸ் ஒரு 4 ஸ்பூன் போட்டு இதை பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் பிரெட் க்ரம்ஸுக்கு கூட இதில் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஓட்ஸ் யூஸ் பண்ணி நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ இதை நம்ம குட்டி குட்டி பாலாக பண்ணிவிட்டு நம்ம என்ன ஷேப் வேணுமோ அதை பண்ணிவிட்டு இதில் போட்டு ஒரு கோட் பண்ணிடலாம். அப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணலாம். கையில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிட்டேங்க. இதை நமக்கு என்ன ஷேப் வேணும்னு நம்ம விருப்பப்படுறோமோ அந்த மாதிரி ஷேப்பில் நம்ம பண்ணிடலாம். நம்ம ரவுண்டாக வேணாலும் கட்லெட் மாதிரி யூஸ்வலாக பண்ணலாம். ஸோ இதில் ஒரு கோட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி கோட் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சிடுறேன். இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம பண்ணிக்கலாம். இப்போது இதை அப்படியே நம்ம ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேங்க. அது 3த்தையுமே எடுத்துடுறேன். ரொம்ப அழகாக வந்திருக்குங்க. பாவக்காய் ஃப்ரிட்டர்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் என்ன ஷேப்பில் வேணாலும் இந்த ஃப்ரிட்டர்ஸ் பண்ணலாங்க. ஸோ நான் இன்றைக்கி 2 ஷேப் பண்ணேன். கட்லெட் ஷேப்லேயும் பண்ணிவிட்டு சர்க்கிளாகவும், ஸோ இந்த ஷேப்லேயும் பண்ணேன். குழந்தைங்களுக்கு கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்குமேன்னு சொல்லிவிட்டு. கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் நீங்கள் இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத எனக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ட்ரை பண்ணுங்கள், டேஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.